ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம் மொபைல் அண்ட் பிசியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க. உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசர் செட்டிங்கில் போயிட்டு டெஸ்க்டாப் சைட் அதை டிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் லேப்டாப்பில் பண்ணுற அப்படியே நீங்கள் உங்கள் மொபைல்லையும் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப் அஃபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். சைன்இன் ஆப்ஷன் வரும், அதில் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேம் கேட்கும், அதில் உங்கள் சேனலோட நேமை கொடுங்க. நான் Demo01YT அப்படிங்கிற சேனல் நேமாக கொடுக்குறேன் எக்ஸாம்பிளுக்காக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்புறம் ஜெண்டர் அது கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சேனலோட இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ்னாலும் கொடுக்கலாம், அது அவைலபிள் இருந்தால் அதை எடுத்துக்கும். இல்லைனா ஏதாச்சும் சேரக்டரை மாற்றி கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் இது மூணுத்தையும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. ஓடிபி வரும், அதை எடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் அது கேட்குற பர்மிஷன் எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் ஃபுல்லாக சைனிங் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரியேட் ஏ சேனல் கொடுத்து நீங்கள் சேனல் நேமை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேனல் நேமை நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை அதே சேனல் நேமை கூட கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தான் 3 முக்கியமான செட்டிங் இருக்கும்: லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ. பிராண்டிங்கில் போயிட்டு உங்கள் சேனலோட ப்ரொஃபைல், அப்புறம் சேனல் பார், அப்புறம் சேனலோட வாட்டர் மார்க் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபோவில் போயிட்டு உங்கள் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்னதாக ஸ்வீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அட்ரஸ் இருந்தால் அதையும் லிங்க் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் இருந்தால் அதையும் லிங்க் பண்ணிக்கலாம். சோஷியல் வெப்சைட் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும்